வணக்கம் அன்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய வருட பிறப்பு என்கிற சித்திரை மாத பலனை பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் ஸ்பெஷல் அப்படின்னாக்கா சூரியன் உச்சத்தில் வந்து உட்கார்வார். மேஷராசியிலே அவர் தன்னுடைய வலிமையை காட்டுவார். காலச்சக்கர புருஷத்தின் முதல் ராசி இல்லையா, அங்கே தன் வலிமையை காட்டக்கூடிய இடம். அது மட்டுமல்ல, காலச்சக்கர புருஷத்தின் 11வது இடத்துல சதய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் அமர்கிறார். ஸோ அப்போ லாபத்துக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது அப்படின்ருக்கு. கிரகங்கள் மூமெண்டெல்லாம் பார்க்கும்போது சுக்கிரன் சூரியன் சேர்ந்து மேஷராசியில் அமர்வார்கள். லக்னமாக ரிஷப லக்னம் அமைந்துவிடும் இந்த மாதம் பிறக்கும்போது. குரு 3ஆம் இடமான மிதுன ராசியிலே அமர்ந்திருப்பார் புனர்பூசம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலேயே. கேது மகம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலே அமர்ந்து கொள்வார் சிம்ம ராசியிலே. ராகு பகவான் சதயம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலே அமர்ந்து கொள்கிறார். சந்திர பகவானும் சதயம் என்கிற சாரத்திலே வந்து அமர்கிறார். உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரத்தின் கீழே, அந்த சாரத்தின் கீழே சனி பகவான், புதன் மற்றும் செவ்வாய் அமர்ந்து, எல்லாம் ஒரே சனி அப்படின்னு சொல்லுவ மாதிரி மீன ராசியில் இருப்பார்கள். இப்படி ஒரு கூட்டுக்கலவையாக இந்த மாதத்தின் தொடக்கம் இருக்க போகிறது. 19ஆம் தேதி ரிஷப ராசிக்குள்ளே சுக்கிரன் வந்துடுவார். அதுபோல் 30ஆம் தேதி மேஷ ராசிக்குள்ளே புதன் வந்துடுவார். 11ஆம் தேதி மே மாதம் 11ஆம் தேதி மேஷராசிக்குள்ளே செவ்வாய் வருவது தான் முக்கியமான நிகழ்வு. ஏன்னா அங்கே சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து கொள்வார்கள். இது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வரும். அதனால் அதுவும் ரொம்ப முக்கியமான நிகழ்வையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்று விடுகிறார். அதே 14ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் வந்து விடுவார். ஸோ இப்படி எல்லாரும் கலவையாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் பொது பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் தவறாமல் அவசியம் பாருங்கள். மகர ராசி நண்பர்களே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. இதுதான் உங்களுடைய தாற்பயம். எது வந்தால் பரவாயில்ல சார், வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், இதுதான் சார் என்னோடய லைஃப் அப்படின்னு நீங்கள் பாட்டு உங்கள் காரியத்தை செஞ்சுட்டு போகிறீங்க. பலன் எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது இல்லை. செய்கிற தொழிலை செஞ்சுருவோம் சார், நேர்மையாக செஞ்சதுக்கு அந்த காசு வந்தால் போதும், நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கறது கிடையாது அப்படிங்கிறதுல விவரமாக இருக்கிறீங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் உங்களுக்கு பலவிதமான அனுகூல பலன்கள் உண்டாகிறது. இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிற சுகஸ்தானத்துக்குள்ளார சூரியன் வந்து உட்கார்றார். உங்கள் அஷ்டமத்துக்குரியவர் 4ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்தான்னு வச்சுக்கலாம். அப்போ மனதிலே பணம் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே கொஞ்சம் செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும், தந்தை வழி உறவுக்காரங்களிலே விரோதங்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்போ சகோதரர்களுடனோ இல்லை மாமன் வழியிலோ இல்லை சித்தப்பா பெரியப்பா முறையிலையோ இதையானும் பிரச்சனைகள் வந்தால் கொஞ்சம் கூலாகிடுங்க. ஓஹோ, இதெல்லாம் வந்து கிரகங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க. ஏன்னா தொழிலை பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. 4ஆம் இடத்துல இன்னொரு கேந்திரமான 10ஆம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த சூரியன். அப்போது 10ஆம் இடத்தை குருவும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதும் புரியுது. குரு தன்னுடைய பார்வையினாலே உங்களுடைய 2ஆம் இடமான குடும்பதன வாக்குஸ்தானத்தையும் பார்க்குறார். விரயஸ்தானமான 12ஆம் இடமான தனுசு ராசியும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனாலே பயணங்கள் நிறைய இருக்கும். பிரயாணங்கள் மூலியமாக இருக்கிற செலவுகள் நிறைய பயில்டாக நிற்குது. இது எல்லாத்தையும் எப்படி சார் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் ராசிநாதனான 3ஆம் இடத்தில் உட்காரக்கூடிய சனி பகவான் பண வரவை நல்லா ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். அங்கேயே தான் இப்போ செவ்வாய் மாதம் ஆரம்பித்த உடனே உட்காரார். மே 11 வரைக்கும் அங்கே தான் இருப்பார். பணம் வரும், கவலைப்பட வேண்டாம். புதன் பகவான் அங்கே இருக்கிறதுனால யோசித்து காரியம் செய்யுங்க. அவசர காரியங்கள் வேண்டாம். புத்தி தடுமாற்றங்கள் நிறைய இருக்கும். செய்யணும்ன்ட்டு செய்யாமல் விடுறது,
இது ஏன் செஞ்சோன்னு தெரியல, ஆனால் செஞ்சிட்டோன்னு சொல்கிறது இப்படி இல்லை நிறைய நடக்கும். அதனால் மனசில் தேவையற்ற குழப்பங்கள், அதனால் வரக்கூடிய செயல்பாடுகள் வரும்போதே கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அவசர அவசரமாக முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில இடத்துல பிரச்சனைகள் நீங்களே க்ரியேட் பண்ணுவீங்க. இதெல்லாம் வேணாம். வியாபாரத்தில் சுமாராக தான் ஆரம்பிக்கும் இந்த மாதம். ஏன்னா சூரியன் பார்க்குறது 4ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாரு, 8க்குரியவர் பார்க்குறாரு. அதனால் மெதுவாக தான் நடக்கும். ஆனால் லாபம் உண்டானா லாபத்தை குரு கன்ஃபார்ம் பண்ணி விட்டுறாரு. அதனால் லாபம்லாம் கிடச்சிரும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த லாபஸ்தானத்துக்குரிய செவ்வாய் பகவான் 11ஆவது தேதி அன்று, மே 11ஆம் தேதி அன்று அவர் இந்த 4ஆம் இடத்துல வந்து உட்காந்து அவர் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில் விருத்தி ஆகும். புதிய முன்னேற்றங்கள், இடங்கள் மாறுவது, புதிய அசைன்மெண்ட்ஸு இதெல்லாம் கிடைக்கும். அது மூலியம் லாபங்கள் வருமா? ஆமாம் வரும், கவலைப்படாதீங்க. இந்த வக்கீல் தொழில் செய்கிறவங்க, மத்தியஸ்தம் செய்கிறவர்கள், கன்சல்டன்சி செய்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் கொண்டு வரும். அப்போது யாருக்கெல்லாம் விரோதம் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுறது, எங்கெல்லாம் லிட்டிகேஷன் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கெல்லாம் லாபமாக மாற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி பகவானின் அருளாலே, ஏன்னா அவர் 9ஆம் இடத்தை பார்க்குறார், லக்ஷ்மி ஸ்தானத்தை பார்க்குறார், அங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போது உங்களுக்கு லாபங்கள் இப்படி தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. கேது பகவான் அமர்ந்திருக்கிறது அந்த அஷ்டமத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறார். முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்கிறார், உங்கள் 2ஆம் இடமான தனம் ஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் பண வரவிலே கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருக்க தான் செய்கிறது. இந்த ஃப்ரிக்ஷனை போக்குறதுக்கு தான் 17ஆம் தேதி அமாவாசை அன்றைக்கி முடிந்தவரை 11:20 11:30 12:20 வரைக்குள்ள இந்த நேரத்தில் தான தர்மங்கள் செய்வது. மே 5ஆம் தேதி அன்றைக்கி சங்கட சதுர்த்தி அன்றைக்கு கடனை கட்டி விடுவது, கொஞ்சமான கட்டுறது. அன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வழிபட்டு அருகம்புல் அர்ச்சனைக்கு கொடுத்து ஒரு 11 சுற்றி ஒரு 2 விளக்கை பொருத்தி விட்டு வந்து பண்ணுறது. அதுபோல் ஏப்ரல் 30ஆம் தேதி நரசிம்ம ஜெயந்தி அன்று நரசிம்ம பெருமானை வணங்க ரிண விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவோம். கடன், உடல்நிலை பாதிப்புகள், வழக்கிலிருந்து விடுதலை போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த நரசிம்ம பெருமானின் வழிபாடும் உங்களுக்கு தரும். அதனால் இதையும் இந்த மாதத்திலே பரிகாரமாய் பண்ண உங்களுக்கு வளங்களும் நலங்களும் பெருகும். மொத்தத்தில் பண கஷ்டம் உண்டா அப்படின்னா பண கஷ்டம் உண்டு. சில விஷயங்களில் தேவையில்லாத விரோதங்கள் உண்டு. நீங்கள் அதிகமாக குழப்பமில்லாமல் நிதானித்து காரியங்கள் செய்தீங்களா வெற்றி உண்டு அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இந்த மாதம் இதற்கான விஷயங்களை உங்கள் மனசை அதிகமாக செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.